நம்ம மில்லினியம் தமிழ் அகாடமி. இந்த வீடியோவில் டிஆர்பி அதாவது டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு 2024க்கான ஆனுவல் பிளானர் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ 2024 டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க, அதற்கான டென்டேட்டிவ் டேட் என்ன, வேகன்சிஸ் எவ்வளோ இருக்கலாம், இது பற்றின முக்கியமான தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் மற்றும் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மில்லினியம் தமிழ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இப்போ இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கப்பட்டிருக்கூடிய முழுமையான தகவல்களை நாம் இப்போ பார்த்துடலாம். ஸோ இதான் டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு வெளியிட்டிருக்கக்கூடிய டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் 2024க்கான ஒரு உத்தேச அந்த தேர்வு அட்டவணை. ஸோ இதில் என்னென்ன பதவியெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதற்கான டேட் என்னன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செகண்டரி கிரேட் டீச்சர் அதாவது எஸ்ஜிடி ஜனவரி 2024 இதற்கான டென்டேட்டிவ் மந்த் ஆஃப் நோட்டிஃபிகேஷன். ஸோ தோராயமான இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியாகிறதுக்கான மாதம் இது ஜனவரியில் பப்ளிஷ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 1766. ஷெட்யூல் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஏப்ரல் 2024. ஸோ ஜனவரியில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் ஆகும் அப்படின்ட்டு இருக்காங்க. எக்ஸாமில் இதற்கான தேர்வை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன். ஸோ இந்த பதிவு பிப்ரவரி 2024 டென்டேட்டிவ் மந்த் ஆஃப் நோட்டிஃபிகேஷன். மொத்தம் 4000 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் உண்மையிலே ஒரு சூப்பரான அறிவிப்பு தான். ஸோ இதற்கான எக்ஸாம் ஷெட்யூல் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஜூன் 2024 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த பதவி தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டிஎன் டெட் 2024 பேப்பர் 1 and 2 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஏப்ரல் 2024 இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான அந்த வேகன்சிஸ் இப்போ கொடுக்கல. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த வேகன்சிஸ் எவ்வளோ என்னன்றதை டீட்டெயிலாக கொடுப்பாங்க. ஸோ இதற்கான அந்த எக்ஸாமினேஷன் ஷெட்யூல் ஜூலை 2024 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த பதவி போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட்டு. இதற்கான அந்த டென்டேட்டிவ் மந்த் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் மே 2024 இந்த போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட் அது வெளியாகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதற்கான நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 200. இதற்கான அந்த ஷெட்யூல் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆகஸ்ட் 2024 இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து சீஃப் மினிஸ்டர்ஸ் ரிசர்ச் ஃபெலோஷிப் சிஎம்ஆர்எஃப். ஸோ இதுக்கு டென்டேட்டிவ் மந்த் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் ஜூன் 2024. ஸோ இந்த பதவிக்கு நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் மொத்தம் 120 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பதவிக்கான தேர்வு நடைபெறலாம் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய மாதம் செப்டம்பர் 2024 எதிர்பார்க்கப்படுது. ஸோ அடுத்து சீனியர் லெக்சரர்ஸ் ஜூனியர் லெக்சரர்ஸ். ஸோ இந்த பதவியில் செப்டம்பர் 2024 டென்டேட்டிவ் மந்த் ஆஃப் நோட்டிஃபிகேஷன். ஸோ செப்டம்பரில் நோட்டிஃபிகேஷன் வெளியாகலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதற்கான நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் மொத்தம் 139. அதாவது 26, 103, 10 மொத்தம் 139 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஷெட்யூல் ஆஃப் எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த பதவி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் இன் கவர்மெண்ட் லா காலேஜஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் ப்ரீ லா. ஸோ இதற்கான நோட்டிஃபிகேஷன் நவம்பர் 2024 வெளியாகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதற்கான நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 28 + 28 மொத்தம் 56 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான ஷெட்யூல் ஆஃப் எக்ஸாமினேஷன் பிப்ரவரி 2025 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நவம்பரில் நோட்டிஃபிகேஷன், பிப்ரவரியில் உங்களுக்கு இதற்கான எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் டிஆர்பி அதாவது டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு வெளியிட்டிருக்கக்கூடிய டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர். ஸோ இந்த ஆனுவல் பிளானரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 விதமான பதவிகளுக்கு அவங்க நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேகன்சிஸும் பார்த்தீங்க அப்படின்னா 4000, 5000 கிட்டத்தட்ட 6000க்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் இந்த வருடத்தில் வெளியாகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஆனுவல் பிளானர் இதன் பிரகாரம் அவங்க அந்த டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷனு, அந்த ஷெட்யூல் ஆஃப் எக்ஸாமினேஷன் இதெல்லாம் ரெகுலராக போச்சு அப்படின்னாலே அந்த ஆசிரியர் தேர்வு எழுதணும்னு காத்துட்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அடுத்து வரக்கூடிய நாட்களில் எப்படி போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஆசிரியர் பணியில் சேரணும் அப்படின்ற எண்ணத்தோடு காத்திருக்கக்கூடிய தேர்வர்களுக்கு டிஆர்பி வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பாக இருக்குது. ஸோ மொத்தம் 7 விதமான பணிகளுக்கு இந்த வருடத்தில் தேர்வு இருக்கும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆனுவல் பிளானர் அடிப்படையில் நீங்கள் தேர்வுக்கு தயாராக ஆரம்பிச்சிடலாம். ஸோ டிஆர்பியினுடைய ஆனுவல் பிளானர் பற்றி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் மற்றும் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மில்லினியம் தமிழ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.